வந்துகிட்டு இருக்கானுங்க. தயவு செஞ்சு நான் சொல்லதை கேளுங்க. இந்த காட்டை பிடிக்கிறதுக்கு அவனுக்கு என்ன வேணாலும் பண்ணுவானுங்க. ஆளுக்கு ஒரு திசையில ஓடினா கொஞ்சம் பேரா தப்பிக்கலாம். சீசர், இது எங்க காண? நாங்க எதுக்கு போகணும்? யாரு வந்தாலும் வெட்டி வீசிடுவோம். கிட்ட வந்தா தானே அருவாளை வச்சு வெட்டுவேன். அவன் தூரத்துல இருந்து உங்களை காக்கா குறிய சுட மாதிரி சுட்டுட்டு போயிட்டே இருப்பான். 30 பேரை வெட்டுவீங்களா? 100 பேர் அனுப்புவான். அது பத்தலையா இன்னும் அனுப்புவான். அனுப்புறவன் தான் நெஜா இருக்க. பறவை யாரு? கைகூலி. கொடுத்த ஆர்டர் என்ன ஏதுன்னு கேட்காம அப்படியே செய்யற பாவப்பட்ட காக்கி சட்டை போட்ட கைகூலி. அவன்களை கொண்டுட்டு என்ன பண்ண போறீங்க? ஆர்டர் போட்ட அரக்க அங்க எல்லாம் இருக்கா? 1000 பேரை முன்னாடி அனுப்பிச்சிட்டு பின்னாடி பதுங்கி இருப்பான். நீயோ இந்த ஆயுதமா அவனை ஒண்ணும் பண்ண முடியாது. பாத்துக்க, புரிஞ்சுக்கங்க. போர்ல ஜெயிச்சவன் இங்க யாரும் இல்ல. வச்சுக்கோங்க உங்க ஆயுத கிடங்குக்கு என்னோட பரிசளிப்பு. முடிஞ்சா அதை வச்சு 4 பேரை சுட்டுக்கோங்கப்பா. அவர் சொல்றது சரிதான். முன்னுக்கு வர 30 காவமார கொண்டு நம்மளுக்கு ஒன்றும் ஆக போறது இல்லை. அதுக்காக அவர் சொல்ற மாதிரி இந்த வனத்தை விட்டு வரவும் மாட்டோம், எங்கேயும் ஓடி ஒளியவும் மாட்டோம். எங்க சீவனே போனாலும் இந்த காட்டுல தான் போகும். நீங்க 4 பேரும் குழந்தையும் கிளம்புங்கயா. எல்லாருமே கிளம்பி போலாம். சொந்த நிலத்தை விட்டு புலம்பெயர்ந்தவங்க எல்லாம் மறுபடியும் அதே நிலத்துக்கு வந்தது சரித்திரமே இல்ல. இந்த காடும் மண்ணும் சல்லச அவன் கைக்கு போயிடும். நீ செத்தாலும் அவன் கைக்கு தான் போகுது. வேற வழி இருந்தா சொல்லுங்க. நாங்கெல்லாம் மறிச்சு போனாலும் எங்க வம்சாவளிக்கு நிம்மதியா வாழ அந்த இடத்த வழி இருக்கா? எதை இருந்தா சொல்லுங்க. எதை இருந்தா சொல்லுங்கயா. இந்தா எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. தலைவனா லட்சணமா முன்னே வந்து பேசியா? தலைவனா வெறும் மசர். இப்பதான் புரியுது. வெறும் மசர். ரேசர், நம்ம படத்தோட முக்கியமான காட்சி மிச்சம் இருக்கு. கேமரா எடுங்க, எடுப்போம். ரோலிங். சீசர், பாக்குறவங்க மனசை தொடணும். தெளிவா, கோர்வையா, தூய தமிழ்ல சிவாஜி கணேசன் மாதிரி. ஆக்ஷன். எங்கள் அனைவரையும் இந்த சர்க்கார் முட்டாளாக்கி விட்டது. அவர்கள் அரசியல் ஆட்டத்துக்கு எங்களை பகடையாக்கி விட்டது. சட்டானியும் போலீஸும் நீயும் நானும் இங்கே புதிதாய் பிறந்த என் குழந்தையும் அவர்கள் உருட்டுக்கு தலையசைத்து உருளப் போகிற பகடைதான். இன்னும் சற்று நேரத்தில் நம்மை அழித்து நம் பணத்தை கைப்பற்ற ஒரு பெரிய படையே இங்கு வருகிறது. நாம் செத்தொழிந்தாலே ஒழிய விட்டொழிய மாட்டார்கள். அவர்களுக்கு பயந்து நம் நிலத்தை விட்டு ஓடப் போவதில்லை. மோதி பார்க்கலாம். அவர்களை ஜெயிக்க முடியாது, ஆனாலும் மோதி பார்க்கலாம். போலீஸாக இங்கே வரும் 4 கெட்டவனையும் 40 நல்லவனையும் கொள்ளலாம். ஆனால் நீங்களும் இப்போது நானும் ஈவி இறக்கமுள்ள மனிதர்களாக ஆனதால் இன்னொரு உயிரை எடுக்க மனமரவில்லை. ஆதலால் ஆயுதம் ஏந்துவது வேண்டாம். அவர்களிடம் துப்பாக்கி இருக்கிறது. அதைவிட பயங்கரமான குரூரமான அரசியல் இருக்கிறது. அது 2க்கு முன்னே நாம் வைத்திருக்கும் துப்பாக்கியோ அருவாளோ வேல்கம்போ எதுவும் நிற்காது. நாம் இருந்த தடம் கூட தெரியாமல் அழிக்கப்படுவோம். ஆனால் அவர்களை தோற்கடிக்க புதைக்கப்பட இருக்கும் நம் சரித்திரத்தை தோண்டி எடுத்து மக்களிடம் கொண்டு போய் நியாயத்தை கேட்டு நம் பின்னால் ஒளிந்து கொண்டு நம்மையே அழிக்க நினைக்கும் இந்த அரக்கர்களை தண்டிக்க நம்மிடம் ஒரு ஆயுதம் இருக்கிறது. இந்த சினிமா. அவர்கள் மாற்ற நினைத்தாலும் யானையை யானையாகவும் புலியை புலியாகவும் காட்டும் ஒரே ஆயுதம் இந்த சினிமா. நாம் இன்றைக்கு மரித்தாலும் எத்தனை வருடங்கள் கழிந்தாலும் நமக்குண்டான நியாயத்தை அது வாங்கி கொடுக்கும். நம்மை போல எத்தனையோ 1000 காட்டுவாசிகள் உயிரையும் மலையும் காட்டையும் அது காக்கும். அந்த சினிமாவை நம்பி, அதை பார்க்கும் மக்களை நம்பி இன்று நாம் அவர்களிடம் சண்டை செய்யாமல், தப்பித்து ஓடி ஒளியாமல் சந்தோஷமாக ஆடிக்கொண்டே சாவே நேரே வா, வந்து பார் என சொல்வோமா?